ஒரு நடிகரா விஜய் சேதுபதி தன்னுடைய 50வது திரைப்படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவருடைய 50வது திரைப்படமா மகாராஜா திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கிடையில் அதற்காக கொடுத்த ஒரு ப்ரமோஷன் இன்டர்வியூல இதுவரைக்கும் இயக்குநர்கள் என்னை எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க, அவர்கள் கூட எனக்கு ஏற்பட்ட சண்டைகளை பத்திலாம் பேசியிருக்காரு. அதுல குறிப்பாக நானும் ரவுடிதான் திரைப்பட சமயத்துல இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூட தனக்கு ஏற்பட்ட சண்டையை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நானும் ரவுடிதான் படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் அப்புறமா விக்கி, அதாவது விக்னேஷ் சிவனை கூப்பிட்டு நான் பயங்கரமா சண்டை போட்டேன். நீங்க எனக்கு நடிக்கிறதுக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இதை பார்த்துட்டு 4 நாள் கழிச்சு நயன்தாரா என்கிட்ட வந்து உங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அந்த நானும் ரவுடிதானுடைய அந்த பாண்டி கேரக்டர்ல ரொம்ப கூலா நடிங்க அப்படின்னு அவர் எனக்கு டெய்லி பல தடவை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கேரக்டர்ல முதல்ல நடிக்கிறதா இருந்தது விஷ்ணு விஷால் தான். அவர் தான் அப்புறமா அந்த கேரக்டர் பத்தி என்கிட்ட சொன்னாரு. அந்த பாண்டி கேரக்டர் ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கான டிஃபரெண்டான கேரக்டர். அந்த கேரக்டர் அழுதா எல்லாருமே சிரிக்கணும். அவன் ஒரு நல்ல பையன், ஆனா ஒரு ஃப்ராடு. முதல் 4 நாள் அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த நேரத்தில் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண, ரொம்ப அசௌகரியமா உணர்ந்தேன். ஆனா அதுக்கப்புறம் விக்கி கூட செமையா செட் ஆயிடுச்சு. அது போல நிறைய அனுபவங்கள் அவர் கூட எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி.